Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பகுதிக்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த இஸ்லாமிய பெருமக்கள். சிறுபான்மையினரின் உண்மையான பாதுகாவலரான கழக பொதுச் செயலாளருக்கு திருக்குர்ஆனையும் தொப்பியையும் வழங்கி தங்களது ஆதரவை வெளிப்படுத்திய இஸ்லாமியர்கள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடைத்தெரு பகுதிக்கு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த மக்கள். வருங்கால முதலமைச்சரே, குடிமராமத்து நாயகனே, வருக வருக என வரவேற்ற மக்கள். திமுக எம்பி டிஆர் பாலுவின் சொந்த ஊரான வடச்சேரியில் நிலக்கரி சுரங்கம் அமைக்கப்படுவதை தடுத்து நிறுத்தியது அதிமுக ஆட்சி என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். மத்திய அமைச்சராக இருந்தபோது டிஆர் பாலுவும் தஞ்சாவூர் திமுக எம்பியுமான பழனி மாணிக்கமும் சேர்ந்து மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது திமுக தான் என பேட்டியளித்த வீடியோ தன்னிடம் இருப்பதாகவும் பேச்சு. டிஆர் பாலு ஏற்கனவே அவர் மத்திய மந்திரியா இருக்கும் போதுதான் அங்க இருக்கிற தஞ்சாவூர்ல இருக்கிற எம்பி பழனி மாணிக்கம் அவரும் திரு டிஆர் பாலு தான் பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டி எங்கிட்ட இருக்குது, நான் அந்த அடுத்த தரங்க வரும்போது போட்டு காட்டுறேன். அதுல சொல்றாங்க, இன்னைக்கு மீத்தேனை கொண்டு வந்தது திமுகவும் நாங்களும் அவரே பேட்டி கொடுத்தார். அப்படின்னா உங்களுடைய நிலத்தை பறிக்கிறதுக்கு தானே திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு என்ன, அண்ணா திமுக அரசு இருக்கின்ற போது, நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று உங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்து பாதுகாத்தோம். அதிமுக கூட்டணி குறித்து ஸ்டாலினும் கூட்டணி கட்சி தலைவர்களும் பேசுவது ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுத கதை போல உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் காட்டம். அதிமுக கூட்டணி அமைப்பது குறித்து திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் என்ன கவலை என கேள்வி. இன்றைக்கு ஸ்டாலினும் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் எடப்பாடி பழனிசாமி உடனே திடுக்குப்புன்னு போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டார். யார் பேசுறா? முதலமைச்சர் சொல்றார், கூட்டணி கட்சி தலைவர் சொல்றாங்க. நாங்க யாருடன் கூட்டணி வச்சா நீங்க எங்க பதறீங்க, நீங்க எங்க கவலைப்படுறீங்க? கிராமத்தில் சொல்லுவாங்க, ஆடு நனையுதுன்னா ஓனாய் அழுதுதான். அப்படி நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம். இந்தியா கூட்டணியில் திமுகவும் காங்கிரசும் அங்கம் வகிக்கும் நிலையில் மேகதாதுவில் அணை கட்டும் நடவடிக்கைகளை தடுக்க ஸ்டாலின் முயற்சிக்கவே இல்லை என கழக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் அணை கட்டப்பட்டால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என்றும் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தபோதும் திமுக அரசு தமிழ்நாட்டிற்காக என்ன செய்தது என காட்டம். 39 பேர் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற திமுக கூட்டணி வெற்றி பெற்று சொன்னீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்சீங்க? எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டலுங்கிறான். இன்னைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி. இந்தியா கூட்டணியில் 2 அங்கம் வைக்குது. இது அருமையான நேரம். நீங்க அங்க இருக்கிற கர்நாடக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் இருக்காங்க, திரு ராகுல் காந்தி, திருமதி சோனியா காந்தி இருக்கிறாங்க, அவர்கிட்ட எடுத்து சொல்லி இன்றைக்கு இந்தியா கூட்டணியில காங்கிரசும் இருக்குது, திமுக இருக்கின்றது. இந்த நல்ல சூழ்நிலையில மேகதாதுல அணை கட்டக்கூடாது, ராசிமனையில் வேணா கட்டுங்க, இல்ல தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள கட்டுங்க அப்படின்னு ஒரு முடிவு செஞ்சு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குநீர் முழுமையா கிடைக்க செய்யுங்க. மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்து 1 மாத காலமாகியும் கடைமடை வரை காவிரி தண்ணீர் வரவில்லை என நாகை, திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தன்னிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். கடைமடை வரை நீர் செல்லாததற்கு ஏரி குளங்களை முறையாக தூர் வாராததே காரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு.
இன்றைக்கு தண்ணி திறந்து விட்டு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு, இன்னும் கடபடைக்கு தண்ணி போய் சேரல. இன்றைக்கு விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் எங்க இடத்துல நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள்லாம் எங்க இடத்துல அவள் மனுவா எழுதி கொடுத்தாங்க. தண்ணி திறக்கப்பட்ட ஒரு மாசம் ஆயும் இன்னும் கடமட பகுதிக்கு இன்னும் தண்ணி போகல, விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் தூர்வாரதுலயும் ஊழல் செஞ்சுட்டாங்க. முறையா தூர்வாரி இருந்தா கடைக்கோட்டையில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் தடை இல்லாம தண்ணி போயிருக்கும். 2011 முதல் 2021 வரை அதிமுக அரசு தமிழக மக்களுக்கு சிறப்பான ஆட்சியை வழங்கியது என திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியார் சிலை பகுதியில் கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். புரட்சித் தலைவிக்கு பிறகு நானும் சிறப்பான ஆட்சியை வழங்கியதாக கழக பொதுச் செயலாளர் பேச்சு. மக்களை சந்தித்து அவர்களின் குறைகள் கோரிக்கைகளை கேட்பதில் என்ன தவறு உள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக ஆட்சி அமைந்ததும் மக்களின் குறைகள் கோரிக்கைகள் உடனே நிறைவேற்றப்படும் என விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பதிலடி. மக்களை சந்திப்பது தவறா? எடப்பாடி பழனிசாமி அடுத்த வருஷம் வருகின்ற தேர்தலுக்கு இப்பவே படிக்க ஆரம்பிச்சுட்டாருங்கிறார். அதுக்கு மேல சொல்றாரு, நாங்கெல்லாம் அன்னைக்கே படிச்சு அன்னைக்கே பரீட்சை எழுதுவோம்னு சொன்னாரு. அப்படியே பையன் எழுதுறாங்க. ஒரு டிகிரி படிக்கணும்னா 3 ஆண்டு ஆகும். அந்த டிகிரி படிக்கிற பையன், அந்த பட்டப்படி படிக்கிற பையன் குறிப்பிட்ட நாள் கல்லூரிக்கு போனா தான் எலிஜிபிள் பரீட்சை எழுதுறதுக்கு. அங்க இருக்கிற பல்கலைக்கழகம் அனுமதிக்கும். அது கூட தெரியாது இப்படி பேசுறாரு. தயவு செய்து திரு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் அவர்களே, மாணவர்களை நீங்க இணைக்காதீங்க. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் பூரண குணமடைய பிரார்த்திக்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் பூரண குணமடைய என் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் பிரார்த்தனை செய்வதாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. இன்றைய தினம் நான் வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி, திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் தஞ்சை மாவட்டம் திருபுவனம் பகுதிக்கு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. சாலையின் இரு புறங்களிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்று மகிழ்ந்தனர். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 12வது நாளில் தஞ்சை திருபுவனம் பகுதியில் நெசவு தொழிலாளியின் இல்லத்திற்கு சென்ற கழக பொதுச் செயலாளர். திமுக ஆட்சியில் நெசவு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளரிடம் தொழிலாளி வேதனை. கைத்தறி நெசவாளர்களின் மேம்பாட்டிற்காக அதிமுக ஆட்சியில் பசுமை வீடுகள் கட்டித் தந்ததுடன் கைத்தறி துணி விற்பனைக்காக 420 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பிரச்சாரத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். விலையெல்லாம் மின்சாரம், கைத்தறி 200, விசைத்தறி 750, நெசவாளர்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். அதே நேரத்தில் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரக மாற்றம், வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல், சந்தை விரிவாக்கம், நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற சுமார் 120 கோடி மானியம் டிசைன் செய்து கொடுத்தோம். அதே போல கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு அதையெல்லாம் விற்பனையாகாமல் தேங்கி இருந்தது. கைத்தறி நெசவாளர் இடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு கைத்தறி துணி அதிகமாக நெய்யப்பட்டு விற்பனை ஆகாமல் இருக்குது, மானியம் வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று 300 கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம். அந்த கைத்தறி நெசவாளர் துணி முழுவதும் விற்பனை செய்வதற்கு 300 கோடி ரூபாய் மானியம் வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் பல மடங்கு உயர்ந்துள்ள விலைவாசியை அதிமுக ஆட்சி அமைந்ததுடன் மக்களின் சக்திக்கு ஏற்ப குறைக்கப்படும்.
மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பிரச்சாரத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் விலைவாசி மின்ன முட்டின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கும். அண்ணா திமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில இன்றைக்கு பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 77 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ 27 ரூபாய் அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 50 ரூபாய், இன்றைக்கு 72 ரூபாய், 22 ரூபாய் அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி அண்ணா திமுக ஆட்சியில 30 ரூபாய், திமுக ஆட்சியில இன்றைய தினம் 48 ரூபாய், 1 கிலோவுக்கு 18 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 130 ரூபாய்க்கு வித்தது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 190 ரூபாய்க்கு வித்திருக்குது. இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுது விலை கட்டுப்பாடோடு மக்களுக்கு தேவையான அளவிற்கு விலைவாசி குறைக்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன். தந்திர மாடல் திமுக அரசு புது திட்டங்களின் பெயரில் மக்களை ஏமாற்றி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அவர்களே மக்களை மீண்டும் ஏமாற்ற வேண்டாம் என்று மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கழக பொதுச் செயலாளர் பேச்சு. அடுத்த வருஷம் தேர்தல் வர இருக்குது. அதனால இப்படி மக்களை ஏமாற்றி தந்திர மாடல் அரசாங்கம் வாக்குகளை பெறுவதற்காக வீடு வீடா வர இருக்கிறாங்க. உஷாரா இருங்க. கேரள மாநில முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான VS அச்சுதானந்தன் காலமானார். திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அச்சுதானந்தன் உயிரிழப்பு. முன்னாள் முதலமைச்சர் VS அச்சுதானந்தன் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். மக்களுக்கான அவரது வாழ்நாள் அர்ப்பணிப்பு அரசியல் வட்டாரத்தில் அச்சுதானந்தனுக்கு மிகுந்த மரியாதையை பெற்று தந்ததாக புகழாரம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு எதிராக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. 54.95 கோடி ரூபாய் மதிப்பிலான உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அரசியலமைப்பு விதிகளை மீறுவதாகவும் மனுவில் குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் 54வது தலைமை நீதிபதியாக MM ஸ்ரீவஸ்தவா பதவியேற்றுக் கொண்டார். தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவாவுக்கு அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வாழ்த்து. தமிழகத்தில் போதைப் பொருட்களை நடமாட்டத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஊக்குவிப்பதாகவும் இதனால் சட்டம் ஒழுங்கு பாதித்து லாக்அப் மரணங்களும் அதிகரித்து விட்டது. நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர் மு. தம்பிதுரை குற்றச்சாட்டு.